மதுரையவே மிரட்டிக்கிட்டு இருக்க இந்த மூங்கில் பிரியாணியை மிஸ்ஸே பண்ணிடாதீங்க. ஆமாங்க, நம்ம மதுரையில புதுசா லான்ச் ஆகியிருக்க இந்த மூங்கில் பிரியாணி தான் வந்து ட்ரை பண்ண போயிருந்தோம். இவங்களோட கடை கரெக்டா எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா பார்க் டவுன்ல இருந்து ஐயர் பங்களா போற ரோட்ல தான் வந்து இருக்கு. கடையோட எக்ஸாக்ட் லொகேஷன் வந்து நான் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல பின் பண்ணி வைக்கிறேன். சோ அதை செக் பண்ணிக்கோங்க. அதாவது முக்காவாசி ரெடியான பிரியாணியை எடுத்து அந்த மூங்கிலுக்குள்ள லோட் பண்ணி அந்த மூங்கில ஃபுல்லா ஒரு 1/4 மணி நேரம் ஸ்டீம் பண்ணிட்டு எடுத்து சாப்பிடும்போது அந்த மூங்கிலோட பிளேவரும் பிரியாணியோட டேஸ்டும் வேற லெவல்ல இருக்கு. இது கூடவே ஸ்பெஷலா கிடைக்கிற இந்த தவா கறியை சொல்றேன், மிஸ்ஸே பண்ணிடாதீங்க. ஏன்னா அந்த பிரியாணியோட எனக்கு பர்சனலா பிடிச்சது பாத்தீங்கன்னா அந்த தவா கறி தான். ஏன்னா அந்த தவால வந்து அப்படியே ரோஸ்ட் ஆகி நல்லா ட்ரை ஆனதுக்கு அப்புறம் எடுத்து சாப்பிடும்போது தவா கறியோட டேஸ்டே வேற லெவல். உண்மையிலேயே மூங்கில் எடுத்து டக்கு டக்குன்னு தட்டும் போது பிரியாணி அழகா வெளியே வந்துச்சு. பாக்குறதுக்கே செம சாட்டிஸ்பாக்சனா இருந்துச்சு. குவான்டிட்டி வைஸும் டேஸ்ட் வைஸும் குவாலிட்டி வைஸும் மூணுமே பட்டைய கிளப்பிருச்சு. மொத்தத்துல இந்த மூங்கில் பிரியாணி வேற லெவலு. இந்த மாதிரி ஃபுட் ரிலேட்டட் வீடியோஸ்க்கு ஐஎம்ஐ சேனலை நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட் யாராவது மதுரையில புதுசா சாப்பிடுன்னு தேடிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விட்டுருங்க. கடையோட டைமிங் பாத்துட்டீங்கன்னா சாயந்தரம் 6:30 இருந்து 10:30 வரைக்கும் ஓப்பன்ல இருக்கும். வாரத்துல திங்கக்கிழமை மட்டும் கடை லீவு, மித்த எல்லா நாளுமே வந்து கடை ஓப்பன்ல தான் வந்து இருக்கும். நீங்க இந்த கடைக்கு பிளான் பண்ணும்போது கொஞ்சம் வெள்ளனா மட்டும் பிளான் பண்ணிருங்க. லேட்டாக மூங்கில் பிரியாணி வந்து காலி ஆயிரும். சோ அதனால வெள்ளனாவே போயிட்டு இந்த கடையை ட்ரை பண்ணிருங்க. அப்புறம் அடுத்த வீடியோல பாப்போம்.